வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 2011 தொடரப்பட்ட வழக்கில் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டிருந்தார் வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தால். இந்த சூழலில் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தற்போது அவருடைய விடுதலை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கான தண்டனை விவரங்கள், அதாவது அவர் குற்றவாளி என்பதாக பொருள்படுகிறது. அடுத்ததாக தண்டனை விவரங்களை 21ஆம் தேதி உயர்நீதிமன்றம் அறிவிக்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், ஏற்கனவே அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அந்த விடுதலை ரத்து அப்படின்னும் அதே போல கூடுதலாக சொத்து சேர்க்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நீதிமன்றம் இப்போது கூறியிருக்கிறது. இப்போ இதன் மூலமாகவே அவர் தண்டனை பெறுவார் அப்படின்னு ஏன்னா விடுதலை ரத்து அப்படின்னாலே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? இந்த வழக்கினுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா 2006, 2011 ஆட்சியில உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வைத்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2011 விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செஞ்ச இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து 2016 தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து 2016ஆம் ஆண்டே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். இந்த வழக்கில் தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வருமான வரி கணக்கின் அடிப்படையில் தான் இவர்களை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆவண ஆதாரங்களின்படி இவர்கள் 64.90% அளவுக்கு இவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளது நிரூபணமாகியுள்ளது எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்களை கணக்கில் கொள்ளாமல் கீழமை நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்துள்ளதாக கூறி அந்த விடுதலையை ரத்து செய்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருக்கிறார். தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக டிசம்பர் 21ஆம் தேதி பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியை ஆஜராகும்படியும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பின் காரணமாக பொன்முடி தன்னுடைய எம்எல்ஏ பதவியில் நீடிக்கக்கூடிய தகுதியை இழக்கிறார். ஏனென்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8வது பிரிவின்படி ஊழல் தடுப்பு சட்டம் இரு பிரிவினருக்கு இடையே விரோதத்தை உருவாக்குவது, லஞ்சம் வாங்குவது, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் தண்டிக்கப்படுபவர்கள், அதாவது குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அந்த நிமிடத்திலேயே அவர்கள் தகுதி இழப்பாகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு தண்டனை அறிவித்தாலும் 2 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் அல்லாமல் அபராதம் விதித்தாலே இவர்களுக்கு தகுதி இழப்பு அமலுக்கு வந்துவிடும் என்று அந்த சட்டப்பிரிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட இது தண்டனை அறிவித்த நாளில் இருந்துதான் இந்த நடைமுறையானது அமலுக்கு வரும். இதன் பொருட்டு அந்த மக்கள் பிரதிநிதி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை அமலில் இருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து மொத்த தீர்ப்பையும் நிறுத்தி வைத்தால் மட்டுமே இந்த பதவியில் அவர்கள் நீடிக்க முடியும். தண்டனையை மட்டும் நிறுத்தி வைத்தால் இந்த பதவியில் நீடிக்க முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.